பெரிய ராட்சசன் கோலியாத் நிக்கிறான். பெலிஸ்தியர்கள் மத்தியில அவன் ஒரு பலசாலியா இருக்கிறான். அவனை கொண்டு வந்து பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி நிறுத்துறாங்க. இஸ்ரவேலின் ராஜாவான சவுலும் பயப்படுறான். அவங்க இஸ்ரவேல்ல இருக்கிற வீரர்களும் பயந்து போறாங்க, நடுங்கி போறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா ஒரு ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற ஒரு சிறுவனுக்குள்ள அப்படிப்பட்ட பயமே இல்லை. ஏன்னா அவன் விசுவாசிக்கிறது என்னன்னா, உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசித்து அந்த கோலியாத்தை அவன் மேற்கொண்டனாலதான் இன்னைக்கு அவன் சங்கீதக்காரனா எழுதி ஒரு சங்கீதத்தில் ஒரு அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. சிலர் இந்த குதிரைகளை குறித்தும் இந்த ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுங்க. இது எப்படி அப்பா எவ்வளவு பெருசு அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா தாவீது எப்படி இந்த சங்கீதத்தை அவரால் பாட முடிஞ்சுச்சுன்னா, அவர் அதை விசுவாசிக்கிறாரு, அவர் அதை கடைபிடித்தார். அவருடைய அந்த சிறு பிள்ளைய அவர் இருக்கும் போதே அவருக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம், அப்படி ஒரு விசுவாசம், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே உன்னை மேற்கொள்ளுவேன்னு சொல்லிதான் அவர் கோலியாத்தை மேற்கொண்டார். அதனாலதான் அவரால் இதை எழுதவும் முடிஞ்சிருக்கு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே மேன்மை பாராட்டுகிறோம் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 10-11 வசனத்துல தேவன் குதிரையின் பலத்தை பிரியப்பட மாட்டேங்கிறாரு, வீரனுடைய கால்களிலும் அவர் பிரியப்பட மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒன்றே ஒண்ணுதான், அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் போது அவர் இறங்கி நம்மளுக்கு உதவி செய்ய நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு செய்வாரு. அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, எவ்வளவு நேரமானாலும் சரி, நம்மளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்த மறக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்தாலும் அவங்களோட பாதரட்சியும் தேஞ்சு போல, அவங்களோட உடையும் பழமையாகல, அவங்க அப்பத்துக்கும் அலைந்து திரியல, காடைகளை கொண்டும் தூதர்கள் உண்ணும் மன்னாவை கொண்டவர் போஷித்தார், கற்பாறையை பிளந்தவர் நீருற்றை வர பண்ணின தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம், ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு காலத்துல நம்மள பகைத்தவர்களையும் நம்மள கேவலமா நடத்தினவங்க கிட்டயும் போய் நம்ம உதவின்னு கேட்கிறோம் பாத்தீங்களா, அஞ்ஞானிகளை கிட்ட போய் நம்ம உதவின்னு கேட்கிறோம் பாத்தீங்களா, புறஜாதிகளை கிட்ட போய் நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா. நம்மளோட தேவனை மறந்துட்டு போய் இவன் எனக்கு செய்வான் அவன் எனக்கு செய்வான் மனுஷனை நோக்கி நம்ம போகும்போதுதான் ஆண்டவர் இன்னைக்கு அவர் வைராக்கியம் கொண்டு சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏசாயா 31:6ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் முற்றிலும் விலகினவரிடத்துல திரும்புங்கள்.